நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே மாணவியின் முன்னாள் காதலன் ஹரீஷ் மற்றும் பிரவீன், பிரேம்குமார், அஜித்குமார், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு மற்றும் தமிழ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த காஜா என்பவரை போலீசார் தேடி வந்த நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் ஆந்திராவில் இருப்பதை உறுதி செய்து ஆந்திரா சென்று அவரை கைது செய்தனர். முட்டுக்காடு படகு குழாமில் மிதக்கும் உணவு கப்பல் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரை பயணிகள் கட்டணம் நிர்ணயிக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தமிழகத்தில் முதல் முறையாக முட்டுக்காடு படகு குழாமில் மிதக்கும் உணவு கப்பல் சேவை நேற்று முன்தினம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் மிதக்கும் கப்பலில் தனிநபர் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை மட்டும் படகு சேவை வழங்கப்பட உள்ளதாகவும். உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. தனியார் நிறுவனம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.